வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பேக் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இது அருங்கோண டிசைன் பேகு. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். இதில் நான் இந்த ஹேண்டில் எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் இதுக்கு லென்த் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நான் ஜிப் வச்சு தைச்சிருக்கேன். உள்ளே லைனிங் கொடுத்து ஜிப் வச்சு தைச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஜிப் வச்சு தைக்கணும்னா எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒயரில் ஹேண்ட்பேக் செய்கிறது உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னாலே எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்னும் வேறு விதமான ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் சேட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வாங்க இந்த ஸ்லிங் பேக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பேக்குக்கு நம்ம ஹேண்டில் போடலாம். இதுக்கு ஹேண்டில் போடுறதுக்காக நான் பிளாக் கலரில் 2 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். 2 ஒயர் ஹேண்டிலே நம்ம இதுக்கு போடலாம். இதுக்கு 2 ஒயர் ஹேண்டில் நான் போட போகிறேன். அது 10 ஃபீட்டில் 2 ஒயர்ஸ் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சைடில் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ சைடில் நமக்கு 6 நாட்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் சென்டரில் இருக்கிற நாட்ஸில் நம்ம ஜாயின் பண்ணலாம். 2 நாட்ஸில் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ 2 ஒயரையும் இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டேன். 2 ஈக்குவலாக வச்சுக்கலாம். 4 ஒயர் இருக்கும் பாருங்கள். 4ஐயும் நம்ம ஈக்குவலாக வச்சுக்கலாம். இது 10 ஃபீட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நம்ம ஹேண்டில் லென்த்தாக தானே போட போகிறோம். அதனால் இது கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்துக்கோங்க. இதை ஈக்குவலாக நம்ம வச்சாச்சு. இனி ஹேண்டில் போடலாம். இந்த 2 ஒயரையும் உள்ளே இன்சர்ட் பண்ணி ஈக்குவலாக வச்சதில் நமக்கு 4 ஒயர்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட் இருக்க இந்த 2 சென்டரில் இருக்க 2 ஒயரையும் இன்ட்டு ஷேப்பில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை மேலே வச்சிடலாம். இப்போ இந்த ஒயர் மேலே இருக்கிறதுனால நம்ம லெஃப்ட் சைடு ஒயரை மேலே வைக்கிறோம். ஒருவேளை இது மேலே இருந்தது அப்படின்னா ரைட் சைடு ஒயரை தான் நம்ம மேலே வைக்கணும். இப்போ இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு லெஃப்ட் சைடு ஒயரை இதுக்கு மேலே வச்சுடுங்க. ரைட் சைடு ஒயரை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சுடுங்க. இதை நம்ம டைட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒயரை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இது வழியாக இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள், இது 2க்கும் இடையில் எடுத்துகிட்டு திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். இதே தான் நம்ம கண்டினியூ ஆகிட்டு வரும். 2 ஒயர் ஹேண்டில் போடுறது ரொம்ப ஈஸி. இதே மாதிரி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி போட்டுவாங்க. ஒயர் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லென்த் ஹேண்டில் போடுற வரையும் போடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக வரும். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க. நான் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இதே மாதிரி நான் ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டேன். இதோட லென்த் 45 இன்ச்சஸ் இருக்குது. இந்த அளவு லென்த் நம்ம போட்டால் போதும். இனி இதை ஜாயின் பண்ணிடலாம். இதை லெஃப்ட் சைடில் சேம் நம்ம இங்கே எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரியே இந்த சைட்லேயும் சென்டரில் இருக்க 2 நாட்ஸில் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் போட்டு உள்ளே சொருகிடலாம். நான் இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த பேக்கில் சைடில் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே ஒயரெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேக்கில் ஹேண்டில் நான் சைடில் ஜாயின் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரெல்லாம் உள்ளே நான் சொருகிட்டேன். இனி இந்த பேக்குக்கு நம்ம உள்ளே லைனிங் வச்சு தைக்கலாம். அப்போ தான் பேக் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். லைனிங் எப்படி வச்சு தைக்கிறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். இந்த பேக்குக்கு லைனிங் வச்சு தைக்கிறதுக்காக நான் பிளாக் கலர் லைனிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கை இந்த மாதிரி சென்டரில் வச்சு சுற்றிலும் ரவுண்ட் போட்டுக்கலாம். ரவுண்ட் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணிடலாம்.
இப்போ நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டேன். அந்த பேக்குடைய சைஸை விட ஒரு 1/2 இன்ச் அதிகமாக ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி 2 பீசஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரெக்டாங்கிள் பீஸ் வந்து நம்ம வந்து 2 கட் பண்ணணும். உன்னுடைய லென்த் வந்து 14 இன்ச்சஸ்ஸு, விட்த் வந்து 4 இன்ச்சஸில் நம்ம ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சேம் 14 இன்ச் லென்த்தில் 5 இன்ச் விட்த்தில் இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஈக்குவலாக மடித்து நம்ம கட் பண்ணிடலாம். இதில் தான் வந்து நம்ம வந்து ஜிப் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு இதுதான் வந்து ஜிப்பர். இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம தைச்சிடலாம். 2 பக்கமுமே இது மேலே வச்சு இந்த மாதிரி தைச்சிடலாம். ஒரு பீஸை வந்து இந்த சைடு வச்சு தைச்சிடலாம், இன்னொரு பீஸ் வந்து இந்த சைடு வச்சு நம்ம தைச்சிடலாம். நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் வந்து இந்த ஜிப்பரை வந்து நம்ம வெட்டிக்கலாம். நான் வந்து இதை தைச்சிட்டு நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து ஜிப் வச்சு தைச்சிட்டு வந்துட்டேன். ஃபுல்லாகவே நான் வந்து தைச்சிருக்கேன். 2 பக்கமாக ஃபஸ்ட் வந்து இந்த பீஸை வச்சு நான் தைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பீஸை வந்து இந்த பக்கமாக வச்சு தைச்சிருக்கேன். ஸ்ட்ரைட் லைனாக நான் தைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு பீஸை எடுத்துட்டு இந்த ஜிப் மேலே வச்சு இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதை வந்து 2 ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த ரவுண்ட் பீஸ் இருக்குது பாருங்கள், இந்த ரவுண்ட் பீஸில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ரவுண்ட் பீஸில் சுற்றிலும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதை வந்து இந்த மாதிரி சுற்றிலும் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இது வந்து ஒரு பகுதி வந்து ஸ்டிச் பண்ண பின்னாடி இன்னொரு ரவுண்ட் பீஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த சைடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள், ஜிப் வச்சு ஜாயின் பண்ணி திருப்பிட்டேன் உள்பக்கமாக பாருங்கள். இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரவுண்டாக ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து திருப்பிடலாம். திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இனி வந்து இதை பேக்கோட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இதை வந்து பேக்குக்குள்ளே வச்சிடலாம். இதை வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி வச்சாச்சு. இனி வந்து ஊசி நூலால் இதை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதை ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து கையில் தைக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கணும். ரெண்டு நாட்ஸுக்கு இடையில் இருக்க கேப்பில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். நூல் தெரியாத மாதிரி சேம் கலர் நூலே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடுங்க. இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம வந்து தைச்சிட்டு வந்துடணும். அதே மாதிரி பின்பக்கத்துலேயும் நம்ம வந்து ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடணும். நான் எல்லாம் தைச்சிட்டு நான் காட்டுறேன்.